அசிங்கமா இல்ல? கூட வேலை பார்க்கற பொண்ணு இப்படி அசிங்கமா பேசுவீங்க? உனக்கு என்னடா? டேய், நீ வேணா எங்க சீஃப் மெக்கானிக்கா இருக்கலாம், அதுக்காக கை நீட்டிடுவாங்களே. சரி விடு மச்சான், இங்க வேலை பார்க்குற பொண்ணுங்களுக்குலாம் இவர் தான் மச்சான் காவல். இங்க உள்ள வச்சு பேசுறதுனால தானே கை காலில் நின்றாரு. வெளியே வச்சு பேசினா என்ன பண்ணுவாராம்? ஏய் ஏய் சும்மா நிறுத்துறா. நாங்க இவளை கிண்டல் பண்ணா உனக்கு என்ன பொங்குது? ஒருவேளை சார் கரெக்ட் பண்றாரோ நம்ம. ஏய் வேண்டாம். அப்ப சொல்லு, நாங்க இந்த பொண்ணை கிண்டல் பண்ணா உனக்கு என்ன வலிக்குது? ஏன் வாய மூடிட்டு நிக்கிற? நாங்க என்ன பேசினாலும் உனக்கு என்னடா? டேய், ஒரு பொண்ணு அசிங்கமா பேச யார் வேணா தட்டி கேட்கலாம்டா. அவளுக்கு சப்போர்ட் பண்றாரே, இது தப்பா இருக்கே. இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இதோட நிறுத்துங்க. என்ன பண்ணுவ? ஏய் என்ன சுரேஷுங்க? இல்ல சௌமியா, இவனை நக்கல் அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஏங்க வேலை செய்யற இடத்துல இப்படியே நடந்துப்பீங்க? நீங்க வாங்க. சாரிமா. சாரிம்மா. இல்லம்மா, இவங்கெல்லாம் சொன்னாங்க, அதான் இப்படி நடந்துக்கிட்டோம். சாரிம்மா, உன்னை தப்பா பேசிட்டோம். உன் புருஷன் இன்னும் உன்னை மனசில் நினைச்சுதாம்மா இருக்கான். எங்களுக்கு வேற வழி தெரியல தாரணி. இல்ல, எனக்காக இவங்க அடி எல்லாம் வாங்கிட்டு. ஓ, அதுக்கு தான் நீ அழறியாம்மா? அட போமா. உண்மையை சொல்ல போனா இதுக்கு முன்னாடி நாங்களும் தப்பானவங்களா இருந்தவங்க தான். இப்பதான் எல்லாம் புரிஞ்சு மனுஷங்களா மாறி இருக்கோம். விடுமா, அழாதம்மா. ஆனா ஒண்ணு, சுரேஷ் இன்னும் உன்னை மறக்கலமா. அதான் உன்னை கிண்டல் பண்ணதும் பாஞ்சு வந்து அடிச்சானே, அதுல இருந்தே தெரியலையா? தாரணி நீ கவலைப்படாத, அவனை எப்படி உன் கூட சேர்த்து வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ நிம்மதியா இரு. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் பாஸ், நீங்க பண்ணது பெரிய உதவி. நீங்க வேற பாஸ், இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. காதலர்களை சேர்த்து வைக்கிற ஃப்ரெண்ட்ஸை பார்த்திருக்கேன். ஆனா இங்க புருஷன் பொண்டாட்டி சேர்த்து வைக்க இவ்வளவு பாடு. வரேன் மாமா. சரிம்மா. எங்க? என்ன காயத்ரி, ஆபீஸ் கிளம்பிட்டியா? இது கிளம்பிட்டேங்க. வரேன் மாமா. சத்யா அக்கா, ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன், மறக்காம குடிச்சிடு. பன்னியரே, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏன் பிரகாஷ், என்னாச்சு? என்ன ஆச்சா? திலகா நீ பணம் கேட்டா நீங்க பாட்டுக்கு அந்த திருட்டு பையன் அண்ணாச்சி கிட்ட பணம் வாங்கி கொடுத்திருக்கீங்க. அந்த அண்ணாச்சி இப்ப அவங்கள என்ன பேச்சு பேசுறான் தெரியுமா? டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, அண்ணாச்சி கடைக்கு வட்டி காசு கட்ட போயிருந்தேன். அங்க அண்ணாச்சி ஆளு பார்க்க வெள்ளையும் சொல்லியமா தானே இருக்க. பணத்தை கட்ட வேண்டியதானே? அண்ணாச்சி என்ன காதை புத்துற? மனுஷனா நீ? மனுஷனா இருந்தா இப்படி பேசுவியா? ஆம்பளை மாதிரி மீசையை முறுக்கி விட்டுட்டு வந்துட்டா காசை எண்ணி வைக்கணும்டா. முதல்ல காசை எண்ணி வை, அப்புறம் தான் பேச்சு. டேய், இப்ப சொல்றேன், இன்னைக்கு 24 மணி நேரத்துக்குள்ள என் அண்ணி வாங்கின காசு உன் கைக்கு வரும். அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். என்னடா சொல்ற? அவனை சும்மாவா விட்ட? அங்கே வச்சு பல்லகள் எல்லாம் உடைச்சிருப்பேன். திலகா நீதான். என்னங்க இது? இத்தனைக்கும் திலகா நேத்து என்கிட்ட ஆபீஸ்ல வட்டி பணம் கட்ட முடியாது, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னா. நானும் அண்ணாச்சி கிட்ட போன் பண்ணி அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொன்னேங்க. அவன் அப்படியே கேட்டுருவானா? 3 லட்சம் ரூபா கொடுத்துருக்கான்ல, அதுக்காக அண்ணி அசிங்கமா பேசுவானா? காயத்ரி நீ ஆபீஸ் கிளம்பு, நான் அவனை உண்டியல் பண்ணிட்டு வரேன். பிரகாஷ் கிளம்புடா. டேய் இருங்கடா. அங்க போய் என்னடா பண்ண போறீங்க? இல்லப்பா, அவன் காசு கொடுத்தா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுவானா ராஸ்கல். மாமா, அவர் பேசுனது தப்புதான். அதுக்கு நீங்க இப்ப போய் என்ன பண்ண போறீங்க? நியாயம் கேப்போ சத்யா. இல்ல மாமா, இந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாம பேசுறவங்க கிட்ட நியாயம் பேசினா எடுபடாது. அதுக்காக அவ என்ன வேணா பேசலாமா? திலகா நீ கர்ப்பவதின்னு கூட பார்க்காம அசிங்கமா பேசுறான். புரியுதுங்க, அதான் நீங்க காசை தூக்கி எறியறேன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கீங்கல்ல. இல்ல சத்யா, அவன என்னங்க, ஒரு நிமிஷம் இருங்க. முதல்ல அவனுக்கு காசு கட்டுற வழிய பாருங்க. காசை கொடுத்துட்டு அப்புறம் பேசிக்கலாம். ஆமாண்டா, அவன் காசை திருப்பி கொடுக்குற வழியை பாருங்க. என்னங்க, உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கடனா கொடுக்கறதுக்கு ஆளுங்க யாராவது தெரியுமா? முழுசா கூட வேண்டாங்க, அங்கங்க 4-5 இடத்துல கேட்டு பார்க்கலாம். காயத்ரி என்னங்க? போய் உன் நகையெல்லாம் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா காயத்ரி. என்னதான் இருந்தாலும் திலகா என் தம்பி வைஃப். நாம இத்தனை பேர் இருந்தோம், அவளை கைவிடக்கூடாது. குமார், அப்பா ராஜு இந்த வீட்டு பிள்ளைப்பா. நியாயமா பார்த்தா நம்ம தான் அவனை செஞ்சிருக்கணும். பாவம் திலகா, அவனை கட்டின பாவத்துக்காக 3 லட்சம் ரூபாய் கடன் பட்டு இப்ப பேச்சையும் கேட்டு. காயத்ரி போய் எல்லா நகையும் எடுத்துட்டு வா. சரிங்க.
இந்தாங்க. வா பிரகாஷ் போலாம். என்னங்க, என்ன காயத்ரி? இந்த நகை பணம்லாம் எனக்கு பெருசு இல்லைங்க. ஆனா பிரகாஷ் அவர்கிட்ட 24 மணி நேரத்துல நான் பணத்தை கட்டிடுறேன்னு சவால் விட்டதா சொல்லியிருக்காரு. இதுல இவருக்கு சங்கடம் இல்லைன்னா கேட்டுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா இவரு தன்மானம் ரோஷன்னு பேசுறவரு. அதான். அதனால என்ன காயத்ரி, நீ வா பிரகாஷ், நம்ம போலாம். இல்லடா, அந்நியர் சொல்றது வாஸ்தவம் தானே. நான் தானே ரோஷமா பணத்தை கட்டுறேன்னு சவால் விட்டேன். டேய், அவன் நீ சங்கடப்படக்கூடாதுன்னு தான் கேட்டா. மத்தபடி ஒன்னும் இல்லடா, அது நியாயமான கேள்வி தானே. இதை விட்டுறேன், நான் பாத்துக்கிறேன். நீ எப்படிடா 3 லட்ச ரூபாய் புரட்டுவ? நான் பாத்துக்கிறேன். வச்சிடு. ஹலோ, சொல்லுங்க ஏகான. ஏப்பா பிரகாஷ், எனக்கு தெரிஞ்ச 2 பொண்ணுங்களுக்கு உங்க அண்ணியோட ஹோட்டல்ல வேலை விஷயமா சொல்லியிருந்தானே. அண்ணா, அவங்க நான் சொல்லி கேட்கவா போறாங்க? போனை வைங்க. டேய், என்னடா என்ன விஷயம்? ஏகம்பரான தான் அவருக்கு தெரிஞ்ச 2 பொண்ணுங்களுக்கு அண்ணியரோட ஹோட்டல்ல கேட்டரிங் வேலை வாங்கி தர முடியுமான்னு கேட்டாரு. நான் சொல்லி அண்ணியார் கேட்கவா போறாங்க. அதான் நேரங்கால தெரியாம போன் பண்ணாதீங்க ஏகம்பரன. போனை வைங்க. என்ன எங்க, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்ன மாமா இதெல்லாம்? திலகா அக்காக்கு போய் இப்படி என்ன சொல்றதுன்னே தெரியல சத்யா. அவ தலையெழுத்தா நேரமானே தெரியல. வளகாப்பு சரியா நடக்காம இந்த வீட்டுல வாழவும் முடியாம ராஜு வேற ஜெயில்ல இருக்கான். திலகா மாதிரி ஒரு நல்ல பொண்ணை இப்படி பாடுபடுத்துறானே, அந்த பாவம் அவனை சும்மா விடுமா? என்னங்க என்ன பண்றது ஜானகி, நீயே யோசனை பண்ணி பாரு. திலகா நாம பெத்த பொண்ணா இருந்து அவளுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருந்தா நம்ம சும்மா விடுவோமா? அவங்க அம்மா மனசு என்ன பாடுபடும்? விடுங்க, அதான் பிரகாஷ் கடனை அடைச்சிடுறேன்னு சொல்லிருக்கான்ல. விஷயம் அது இல்ல ஜானகி. கூழோ கஞ்சியோ குடிச்சா கூட மானத்தோட வாழணும். நம்ம புள்ள பகட்டுக்கு ஆசைப்பட்டுட்டான், அதனாலதான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுடுச்சு. அவன் சோம்பேறித்தனம் கூட அவனை இவ்வளவு பெருசா தண்டிக்கல. ஆனா குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சான் பாரு, அதனாலதான் இவ்வளவு தூரம் நடந்திருக்கு.